இடத்துக்கு திரும்பி போன மருமகள் ஓர்வாள். ஆமா, 2 மருமகள் இருந்தார்கள். ஆனா 2 பேரை பார்த்து நகோமி சொன்னா என்ன விட்டு போங்கள் என்று சொன்னார்கள். ஆனா தவறான முடிவெடுத்து தீர்மானம் எடுத்து போன ஒரு ஓர்வாள். ஆமா, அந்த ஓர்வாளை பற்றி நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிந்திப்போம். வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் நாம் எடுக்கும் தீர்மானங்கள் எல்லா விதத்திலும் மிகவும் முக்கியம் உள்ளது. நம்ம வாழ்க்கையில நாம் எடுக்கிற தீர்மானம் மிகவும் முக்கியமானது. கரங்களை தூக்கி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம நிறைய நேரத்துல குடும்ப தலைவிகள் நாம் சில குடும்பங்கள் சில விஷயங்களிலே தீர்மானம் எடுப்போம். அந்த தீர்மானம் மிகவும் முக்கியமான தீர்மானம் இருக்கும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சுயத்துல தீர்மானம் எடுப்போம், தேவனுடைய ஆலோசனையில நாம் தீர்மானம் எடுப்போம், கணவன் மனைவி நாம் இணைந்து சில தீர்மானம் எடுப்போம், குடும்பமாய் பிள்ளைகளோடு நாம் சில தீர்மானம் எடுப்போம். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட பழக்கங்கள் உள்ளவங்கள் அல்லேலூயா. அதான் ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை. கர்த்தர் கணவனும் மனைவியுமாக இணைத்தார். இணைத்து விட்டு சோத்திரம் வாழ சொன்னாரான இருவரும் நாம் எடுக்கிற தீர்மானங்களும் உண்டு. கர்த்தர் தந்த பிள்ளைகளோடு எடுக்கிற தீர்மானம் உண்டு. உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்கும். நிறைய நேரம் நம்ம பிள்ளைகள்கிட்டையும் ஆலோசனை கேட்க வேண்டிய இடம். அதான் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் நாம் எடுக்கும் தீர்மானங்கள் எல்லாவற்றிலும் மிக முக்கியம். தீர்மானம் தான் நம்முடைய வாழ்க்கையை முக்கியப்படுத்தும். நீங்க நல்லா கேட்டீங்க. மிஷனரி கதையில இப்பதான் சொன்னாங்க, அந்த தாய் என்ன சொல்லி கொடுத்தாங்க? சேவை செய்ய வேண்டும். பிறருக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். நம்ம பிறர்கிட்ட என்ன எதிர்பார்க்க கூடாது? சொல்லுங்க சத்தமா. எதிர்பார்க்க ஒரு அருமையான தாய் தானே. இதே போல சில தீர்மானங்களை எடுத்து நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற வேண்டும். அது ஒரு கோட்பாடு. ஒரு ஸ்தோத்திரம், மேற்படிப்புக்காக நாம் பிள்ளைகளுக்காக தீர்மானம் எடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம், ஒரு திருமணத்துக்காக நாம் தீர்மானம் எடுப்போம். ஸ்தோத்திரம், வாழ வேண்டிய ஒரு இடம் வாங்க வேண்டும், அதுல ஒரு வீடு கட்ட தீர்மானம் எடுப்போம். பல தீர்மானங்கள் நாம் பிள்ளைகள் குடும்பம் என்று சொன்னால் பல பல தீர்மானங்களை நாம் எடுப்போம். அந்த தீர்மானங்கள் அந்த நடுவில் என் தேவன் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுகிற கர்த்தரா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அந்த ஆலோசனைக்கு முன்னால நமக்கு கொஞ்சம் ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இதை நானும் புருஷனும் சேர்ந்தது இந்த விஷயம், என் பிள்ளை படிக்க விட தீர்மானம் எடுக்க போறோம், என் வீட்டுக்கு ஒரு வீடா பூமி வாங்க தீர்மானம் பண்ண போகிறோம், ஒரு வீடு வைக்க தீர்மானம் பண்ண போகிறோம். இப்படி சில காரியங்களை கேட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்த அந்த தீர்மான இடத்திலே நாம் உட்கார்வோமானால் கர்த்தருடைய கிரியை. அதுதான் ஸ்தோத்திரம். யாக்கோபு 1:1 நினைக்கிற பரத்திலிருந்து வருகிற ஸ்தோத்திரம் என்னது? ஞானம். அது எங்க இருந்து வரும்? பரத்திலிருந்து வரும். ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து வரும். அது நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? நல்ல ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தோட இருந்தோமானால் பேதையா இருந்தாலும் திசை கட்டு போகாது. ஆனா இங்க பாருங்க, தீர்மானம் எடுத்த ஓர்வாள் திசை கட்டு செஞ்சிட்டா, போயிட்டா. அவள் எடுத்த தீர்மானத்தில் பாருங்க, ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்தா நம்முடைய முடிவு தவறான பாதைக்குள் கொண்டு போய்விடும். கத்தனால பிள்ளைகள் படிக்கிறாங்க, 12ஆம் கிளாஸ் வரை எப்படியாவது படிச்சு கரையறி அப்படின்னு 12 வரும்போது நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது இருந்து சில வருடங்கள் காலங்களுக்கு முன்னால். ஆனா இப்ப 10லயே என்ன செய்ய வேண்டியது இருக்குது? தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. எதிர்காலத்துக்கு படிக்க வேண்டுமானால்
பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டோம், அவனுடைய தீர்மானமும் இருக்காது. 11, 12 படிச்சு முடிச்ச பிறகு இனியொரு படிப்பு படிக்கலாம் என்றால் இவங்க எடுத்த பாடத்தின் மூலமா அடுத்த கட்டம் போக முடியாது. தீர்மானத்தில் தவறு. அநேக தொழில் செய்வாங்க, ஆண்டோட சமூகத்துல உட்கார்ந்து உபவாசித்து ஜெபித்து கேட்க மாட்டாங்க, தீர்மானம் எடுப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுத்து போவாங்க, பின்னணியில பார்த்தா தோல்வியிலே முடிந்து. ஆமா, நிறைய பேர் பிள்ளை மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க, அழகா இருக்கானா, நல்ல நெட்டியா இருக்கானா, வெயிட்டா இருக்கானா, குடும்பத்துல ஒரு கூட்டத்துல நின்னா அவன் மற்றவர்கள் மதிக்கத்தக்க இருக்கிறானா. எனக்கு தெரியும் சில குடும்பங்கள் அப்படி ஆலோசனை எடுத்தத பார்த்தா நல்ல மதிக்க, ஒரு கூட்டத்துல எனக்கு மருமவே நின்னா அப்படி நல்லா இருக்கணும் அப்படி பார்ப்பாங்க. ஆனா அவனுடைய சுபாவம் என்ன? அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறானா? அவன் கர்த்தருக்கு பிரியமா இருக்கானா? என்னுடைய பிள்ளையை வரும் காலங்களில் சந்தோஷமா கவனிப்பானா? அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்பதை இந்த காலகட்டம் பார்க்கவில்லை. அவன் படிப்பு, அவனுடைய பணம், அவனுடைய அழகு, அவனுடைய அந்தஸ்து. முந்தி உள்ளவங்க சொல்லுவாங்க, ஒரு அலையன்ஸ் பார்க்க போன அவங்க குடும்பத்தை பார்ப்பாங்க. உண்மை சொல்றாங்க, அலையில சொல்லுங்க. அவன் பெற்றவரை பார்ப்பாங்க, அந்த பெற்றோருடைய நல்நடக்க எப்படி இருக்கிறது. அந்த பெற்றவரை பார்த்து பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்த அநேக குடும்பங்களையும் எனக்கு தெரியும். அப்ப பாருங்க, அப்படி இருக்கும் போது அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறது. சோத்திரம், சாமர்த்தியத்தை பார்த்து, அழகை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து மேரேஜ் பண்ணி கொடுக்காங்க. சில நாட்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை தெருவில் என்ன செய்கிறது? வருகிறது. ஆமென் சொல்லுங்க. வாழ்வில் எடுத்த தனது சோத்திரம், வாழ்வில் எடுத்த தனது வழி அவருடைய வாழ்வில் அவர் தவறான ஒரு வழிக்கு தீர்மானம் எடுத்து போய்விட்ட ஒரு இந்த ஒரு வாழ் சோத்திரம் தவறான தீர்மானத்தை எடுத்து விட்டால், வாழ்வில் எடுத்த தனது வழி தவறான வழியாய் அவர் எடுத்து விட்டார். 3, ஆசீர்வாதத்தை தனது தலைமுறைக்கு தீர்மானத்துலதான் இருக்கு. அப்படித்தானே? ஆசீர்வாதம் எதுல இருக்கிறது? நாம் எடுக்கிற தீர்மானத்தில் இருக்கு. அந்த தீர்மானத்தை இழந்தவள் தான் ஓர்வம். நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, சில தீர்மானம் எடுப்பாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தீர்மானத்தில் பிந்தி ஒருவேளை ஆரம்ப காலத்தில் கஷ்டமா இருந்தாலும் கர்த்தரால் போதிக்கப்படுகிற ஒரு தீர்மானமா இருந்தால் அது பிந்தி ஆசீர்வாதமாய் மாறும். அதான் சொல்லி இருக்கிறது, உன் ஆகாரத்தை தண்ணீரிலே போடு, அது அநேக நாளுக்கு பின்பு அதன் ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்னா, நம்ம ஜெபித்து தீர்மானம் எடுக்கிறதுலதான் என்ன செய்யும் கிடைக்கும். கடந்த நாள்ல ஒரு ஊழியக்காரங்க பேசினாங்க, எனக்கு ரொம்ப அது பிரயோஜனமா இருந்தது. நீங்களும் கையாளலாம். மனவேதனையா துக்கமா இருக்கும்போது, கோபமாக இருக்கும்போது, சில முடிவுகள் எடுக்க முடியாது இருக்கும்போது அவங்களால தெரிந்த வசனத்தை எல்லாம் சொல்லுவாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லிட்டே இருப்பாங்களாம். அவங்க சொன்னாங்க, நான் 1ஆம் சங்கீதத்திலிருந்து ஆரம்பிப்போம். 1ஆம் சங்கீதம் எப்படி சொல்லுங்க பாப்போம். உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியம். 2வது அப்படியே சொல்லுவாங்களாம். அடுத்தவங்களுக்கு எந்தெந்த வசனம் தெரியுதோ அந்தந்த வசனங்களை என்ன செய்வாங்களா சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஸ்தோத்திரம் முதியவர்களுக்கு ஒரு சண்டே கிளாஸ் வச்சிருந்தோம். இல்லை, வயசானவங்க மேரேஜ் முடிஞ்சு ஒரு 40-50 வயசானவங்க ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போடாண்டா உட்காந்து கற்றுக் கொடுங்க. ஒரு அருமையான ஒரு டீச்சரை கற்றுக் கொடுத்தாரு. அவங்களுக்கு கண்ணு காணாதவங்களுக்கு பெரிய லெட்டர்ஸா எழுதி, கண்ணு காணுகிறவங்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற அளவில். அதுல எங்க ஸ்தோத்திரம் இப்ப நம்ம கடந்த வாரத்துல டெஸ்ட் வச்சும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு தாய் ஒரே ஒரு வசனம் திக்குறாங்க, ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த உடனே அதை சொன்னாங்க.
அந்த ஒரு வசனமாவது தப்பு வரணும்னு போட்டு டீச்சர் ஒரு வசனத்துக்கு மார்க் போடுன்னு சொன்னாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இது எல்லாம் சொன்னாங்க. எனக்கு கேட்டோன்னு ரொம்ப அதிசயமா ஆச்சரியமா இருந்தது. காரணம், ஒரு மனுஷனுடைய முயற்சியும் தீர்மானம். அவங்க தீர்மானம் பண்ணினாங்க. எப்படி? நான் இந்த வசனம் எல்லாம் காணாத படிச்சணும், நான் இந்த வசனத்தை எனக்காக கை கொள்ளணும், படிச்சணும் சொல்லணும். ஒரே ஒரு வசனம், மீதி எல்லா அதிகாரங்களையும் சொன்னாங்க. அந்த ஒரு வசனமா கொஞ்சத்துக்கு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. பாருங்க தேவப்பிள்ளையே, இது சும்மா வராது. எத்தனை நாள் அவங்க தீர்மானம் எடுத்திருப்பாங்க, எத்தனை நாள் இதற்காக பிரயாசப்பட்டிருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு மத்தியில சொல்லணும் உங்களேன்னா, அவங்க பல நாளுக்காக பிரயாசப்பட்டிருப்பாங்க. பிரயாசப்படாமல் ஒருவன பலனை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, பிரயாசத்தில் சோத்திரம் முந்திக் கொள்ளுகிற சோத்திரம் பிரயாசப்படுகிறவர் பலனில் முந்திக் கொள்ளுகிறார். ஒரு பிரயாசம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டுமானால் ஆசீர்வாதத்தை தனது தலைமுறையின் ஆசீர்வாதத்தையும் இழந்தவர் தான் ஒரு ஆசீர்வாதத்தின் தலைமுறையுடைய ஆசீர்வாதத்தை. உங்களுடைய தலைமுறைய, ஓர்பாளுடைய தலைமுறையை பற்றி அடுத்த கட்டம் வேதத்துல இல்லை. ஆனா ரூத்துடைய தலைமுறையை பற்றி அடுத்த கட்டம் எங்க செஞ்சிச்சு? இயேசு கிறிஸ்துடைய தலைமுறைக்கு என்ன செஞ்சிச்சு? வந்துச்சு. அப்ப நம்ம தாய்மாரு எடுக்கிற தீர்மானம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் தலைமுறைக்கும் எடுக்கிற தீர்மானம் தான் முக்கியம் என்று நான் சொல்கிறேன். இதை இழந்தவள் யார்? ஓர்பாள் யார்ட்டு பார்ப்போம். இப்படி நேரம் நம்ம எதை பார்த்தோம்? ஆமென். தவறான இடத்துக்கு தீர்மானம் திரும்பி போன ஓர்பாள் எடுத்த தீர்மானம். அவை தீர்மானத்துல சில தவறு என்ன செஞ்சுட்டா, எடுத்துட்டா. ஆமென் சொல்லுங்க. எங்க நம்ம 60 நாள் ஆண்டு கிருபையால ஜெபம் வச்சிருந்தோம். இதுல வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பிரயாசப்பட்டு 60 நாளா 10 மணிக்கு வந்து 2 மணி வரை உட்கார்ந்து அப்புறமா சங்கிலி ஜெபம் பண்ணின அன்பான தாய்மார்கள், தகப்பமார்கள் உண்டு. ஆனா நம்மளை கர்த்தர் வேஸ்டா விடமாட்டார், ஜெபித்தவர்களையும் விடமாட்டார். ஆனா மனதார வராத உட்கார்ந்தவர்களும் உண்டு, மனதார ஸ்தோத்திரம் லேட்டா வருகிறவர்களும் உண்டு. இது என்னன்னா, அவர்களுடைய தலைமுறைக்காக ஓடின தாய் இங்க உண்டு சபையில. உங்களுடைய தலைமுறைகளுக்காக வந்து அழுது 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 ஜெபித்தவர்கள் உண்டு. பாருங்க, ஓர்பாள் தீர்மானம் எடுத்தா போயிட்டு அவள் தலைமுறை பற்றி தெரியவில்லை, ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் ரூத்துடைய தலைமுறை இன்றைக்கும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கேட்கிறோம். இதுக்கு முதல் காரணம் யார்? தாய் எடுத்த தீர்மானம், அந்த ரூத் எடுத்த தீர்மானம், இந்த ஓர்பாள் எடுத்த தீர்மானம். இந்த இடத்துல ஓர்பாளாட்டும் நீங்கள் இருக்கிற நம்ம இருக்கிறோம், ரூத்தாட்டும் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஓர்பாள் யார்? ஓர்பாள் என்றால் பெண்மான் என்ற அர்த்தம். ஓர்பாள் என்றால் பெண்மான். பெண்மான் நல்ல நண்பர்களை வந்து ஜாதகம் கேட்டா சொல்லுவாங்க. இங்க யாராவது ஜாதகத்துல பெண்மானம் உள்ளவங்க உண்டா? உங்க ஜாதகங்கள் பெண்ணுமானு, ஆடு, மாடு, சிங்கம் அப்படின்னு எல்லாம் எழுதுவாங்க. அந்த பெண்மான் என்றால் சாதுவான ஒரு தான் அர்த்தம். பெண்மான் அல்லது அவள் கழுத்து என்று அவளுடைய பேருக்கு அர்த்தம், அல்லது கழுத்து என்று பேர் அர்த்தம். இரண்டாவது, எலிமலைக்கின் குடும்பத்தார். எலிமலைக்கின் குடும்பத்தார் யாரு? ஓர்பாள் யார்? எலிமலைக்கின் குடும்பத்தார். சொந்த ஊரான பெத்லேகம். அவளுடைய ஊர் என்னது? சொந்த ஊரு சொத்து. நான் என்ன சொல்ல வரேன்னா, எலிமெலக்கு குடும்பத்தில் அவ இருந்த இடத்தை சொன்ன. சரி, பெத்லகேம் தானே அவங்க ஊரு, அந்த இடத்துல இருந்தான். சோத்திரம். எலிமெலக்கின் மகன் கிளியோன் விவாகம் பண்ணின சோத்திரம் மோவாபிய பெண்ணதான்
அவளுடைய சொந்த ஊரு மோபாப். அவ கல்யாணம் பண்ணது யாரு? கிளியோ. அவ கல்யாணம் பண்ணி கொண்டு வந்த இடம் யாரு? பெத்லெஹேம், யூத கோத்திரம். புரிஞ்சுதா? இப்ப நான் சொன்னது நேரமா சொன்னது. அவளுக்கு இது மோபாப். ஆமா, அவங்க கொண்டு வந்தாங்க. சோத்திரம். அவதான் யாரு? மோபாப். இனி பார்க்கும்போது எலிமெலேக்குடைய மூத்த மகன் தான் இந்த ஓர்பாளை என்ன செய்தான்? கல்யாணம். அவனுடைய பேரு எலி. கர்த்தர் பேரு. ஆமென் சொல்லுங்க. மோபாப் பெத்லெஹேம் ரோட்டில் நின்று சோத்திரம் தீர்மானம் எடுத்தார். இவங்க எங்க வச்சு தீர்மானம் எடுக்காங்க? நடு ரோட்டில் நின்று என்ன செய்யாங்க? தீர்மானம் எடுக்க. அவங்க சோத்திரம் எந்த தேசத்துக்கு போனாங்க ஆகாரத்துக்காக? மோபாப் தேசம். மோபாப் தேசத்திலிருந்து வந்து பெத்லெஹேமுக்கு வருவதற்கு நடு ரோட்ல நின்று என்ன செய்யாங்க? தீர்மானம் எடுக்கிறாங்க. சில நேரம் சில இடத்துக்கு நம்ம போகும்போது தேவ ஆவியானவர் நம்மளை சில விஷயங்கத்துல போதித்து திருப்புவார். சில நேரம் ஆத்திரத்துல போற வழியிலே நம்ம ரோட்ல நின்று சில தீர்மானங்களை என்ன செஞ்சிருவோம்? எடுத்து. அதுதான் பாருங்க, இந்த தீர்மானம் எத்தனை பேரால் எடுக்கப்பட்டார்கள் என்றால் மூன்று வித்தவைகள் நடு ரோட்ல நின்று அவர்கள் எடுக்காங்க தீர்மானம். எத்தனை பேர் விதவைகள் எடுத்தாங்க? மூன்று விதவைகள். யாரெல்லாம்? எலிமெலேக்குடைய மனைவி, கிதியோனின் மனைவி, மக்லோனின் மனைவி. மூன்று புருஷருடைய மனைவிகள் அந்த நடு ரோட்ல நின்று பெத்லெஹேமுக்கு போகும் என்பதாக இவங்களுக்குள்ள ஒரு சோத்திர தீர்மானம். பாருங்கள், உள்ளத்தில் பாரமுடன் எண்ணத்தில் செயல் தவறினவர்கள். உள்ளத்துல என்ன வந்துச்சு? பாரம் வந்துச்சு. எண்ணத்துல என்ன போச்சு? செயல் போச்சு. உண்மைதானே? அம்மா மாரே எல்லாரும் கரங்களை தூக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்ராம் 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 சோத்ராம். நல்லா கவனிங்க. உள்ளத்துல பாரம் இருந்தா சோத்ரம். உள்ளத்துல பாரம் இருந்தா சிந்தையில தெளிவு இருக்குமா? இருக்குமா? எத்தனை தடவை ஒரு சாதனத்தை வேலை செய்வோம்? எத்தனை தடவை எடுக்க போவீங்க? எத்தனை தடவை திருப்பி வருவீங்க? சோத்ரம். எங்க ஒரு பொருளை வச்சேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? தேடுவீங்களா? தேட மாட்டீங்களா? ஏன்? உள்ளத்துல பாரம், எண்ணத்துல தெளிவு இல்லை. பாருங்க, வெறுமையுடன் திகைப்புடன் மூன்று விதவைகளும் அந்த இடத்துல நிற்காங்க. வெறுமை, உங்களுக்குள்ள வெறுமை. இப்ப மாமி சொல்லுறா, நான் என்னுடைய புருஷனை இழந்துட்டேன், நான் வெறுமை. சோத்திரம். ரூத் சொல்லுகிறா, நானும் என் புருஷனை இழந்துட்டேன், வெறுமை. சோத்திரம். ஒருபாட் சொல்லுகிறா, நானும் என் புருஷனை இழந்துட்டேன், நானும் என்ன செய்யறேன்? வெறுமை. இவங்க என்ன செய்யறாங்கன்னா வெறுமை உள்ளத்துல இருக்கிறாங்க. பெத்லெஹேமுக்கு வர தீர்மானம் எடுத்தது உண்மை. இவங்க மூன்று பேரும் நம்ம இனி பெத்லெஹேம்ல ஆகாரம் இருக்கிறது, பெத்லெஹேமுக்கு போவோம் என்று தீர்மானம் எடுத்தது உண்மை. ஆனா சிறிது தூரம் வந்ததும் அங்க உள்ளத்துல மாறி மாறி ஒன்றுக்கொன்று என்ன செய்தது? ஆலோசனை மாறி. இவங்க மோவாபில இருந்து மூன்று பேரும் எங்கதான் வரணும்னு வந்தாங்க? பெத்லெஹேமுக்கு வரணும்னு வந்தாங்க. நடு ரோட்ல தீர்மானம் எடுக்கும் போது யோசித்துட்டாங்க. ஆனா உள்ளத்துக்குள்ள சில தீர்மானத்துல தடுமாற்றம். ஆமென் சொல்லுங்க. அதிகாலையில ஜெபிப்பேன் சொன்னது உண்மை. வேதத்தை வாசிப்பேன் சொன்னது உண்மை. கர்த்தருக்காக வாழுவேன் சொன்னது உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக கொடுப்பேன் சொன்னது உண்மை. கர்த்தருக்காக உழைப்பேன் சொன்னது உண்மை. தேசத்துல சுவிசேஷத்தை சொல்லுவேன் சொன்னது உண்மை. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன் என்று சொன்னது உண்மை. ஆனா
சில சூழ்நிலையினால சில தடுமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யூத தேசத்துக்கு அருகே வரும்போது நகோமி அவர்களை சோதரம் தேசத்தில் அருகே வரும்போது நகோமி அவர்கள் தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி போக ஒரே ஒரு வார்த்தை சொல்றா, மருமக்களே கவனிங்க, நான் இனி ஒரு திருமணம் பண்ணி நான் இனி உங்களுக்கு ஒரு பிள்ளையை பெற்று கொடுக்க முடியும். நீங்க என்ன செய்வோம், உங்க சுய தேசத்துக்கு திரும்பி இது இந்த ஆலோசனை ஒருவருக்கு சொன்ன ஆலோசனையா, 2 பேருக்கு சொன்ன ஆலோசனை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு? கொஞ்சம் வாய் தரங்களா. 2 பேருக்கும் ஒரு வார்த்தை சொன்னாளா, 2 வார்த்தை சொன்னாளா? ஒரே வார்த்தை சொன்னா, என் மக்களே, என் பிள்ளைகளே கேளுங்கள், நான் விதவை, என் திருமணமாகி பிள்ளை பெற்று உங்களுக்கு தர முடியாது. நீங்க 2 பேரும் உங்க தேசத்துக்கு போங்க. ஏன் அவ சுய தேசத்துக்கு போக சொன்னா? உங்களுடைய சுய வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதை இளம் வித்தகைகளா இருக்கிறீர்கள் மருமக்களே, உங்களுடைய எதிர்காலத்தை பாருங்கன்னு சொன்ன. நீங்க இளம் வித்தகைகள். ஒரு மாமிக்கு ஆசை பார்த்தீங்களா? இளம் வித்தகை, என் பிள்ளைகள் இளம் விதவையா இருக்கிறாங்க, நீங்க போங்க மக்களே, உங்களுக்கு நீங்க வீட்டுல போன உங்களுக்குன்னு ஒரு திருமணம் பண்ணி தருவாங்க, நீங்க வாழலாம். இன்னைக்கு அநேக அம்மாமாரு சோதரம் நம்ம வாழ்ந்து முடிஞ்சோம், நம்ம பிள்ளைகள் வாழக்கூடாதென்று நிறைய தாய்மாரு சில வீட்டுல சில அக்கிரமங்கள், அது அக்கிரமம்னு தான் சொல்லலாம், பண்ணுறாங்க. ஏன்னா நான் வாழ்ந்தேன், அப்படி வாழ்ந்தனா, இப்படி வாழ்ந்தனா, இவன் இப்படி வாழியா, இப்படி சுகபோகமா வாழ்றா, இப்படி இருக்கிறா, அப்படி இருக்கா, ஐயோ எவ்வளவோ காரியம். அன்பு மாமி, நான் ஒண்ணு சொல்லுகிறேன், நம்ம காலத்துல நாம் இருந்தது ஒரு விதம், இன்றைக்கு பிள்ளைகள் வாழுவது ஒரு விதம். அந்த பிள்ளைகள் தவறான வாழ்க்கை வாழும் போது பக்கத்துல உட்கார வச்சு நம்மளால அவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். நீ செய்வது தவறு, நீ இப்படி இந்த வீட்டுக்குள்ள இப்படி நடந்து கொள்வது தவறு அப்படின்னு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாக ஒரு சோத்திர குடும்பத்தில் ஒரு மகன் வளர்க்கப்பட்டு தாய் தகப்பன் அப்படி இந்த வீட்டுக்குள்ள 4 பேர் வளர்க்கப்பட்டார்கள். அந்த வளர்க்கப்படுகிற நேரத்துல டக்குன்னு அம்மாவுக்கு வீசிங் வந்து அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மா அடக்கம் எல்லாம் படிச்சு முடிஞ்சாச்சு. சோதரம் இப்ப மாமா, சோதரம் மருமகள், மகன் 3 பேர் குடும்பத்தில் வாழணும். இந்த மருமகள் சொன்னாலா மாமி மகனை பார்த்து, நான் இந்த வீட்டுக்குள்ள எனக்கு இயல்பான வஸ்திரம் தான் தரிச்சிட்டு இருக்கோம், அப்படி இருந்தா உங்க அப்பா இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கிறதுனால நீங்க எனக்காக உங்க அப்பாவை கொண்டு நீங்க என்ன செய்யணும், முதியோர் இல்லத்துல விட வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்கும்போது நான் சில ஆடைகளை கொஞ்சம் எனக்கு சரீரத்துக்கு ஏற்ற ஆடைகளை அணிந்து நான் வீட்டுல சமையல் பண்ணுவேன், அது அப்போ அவங்க இருக்கும்போது அது எனக்கு டிஸ்டர்ப் எல்லாம் இருக்கும், அதனால விடுங்க கத்தப்பெரியவராமே. சோதனை ஞான இந்த தகப்பனார் இதை கேட்டு கொண்டிருந்திருக்கிறார், கவனிச்சு. கத்த நல்லவர். சோத்திரம் பாருங்க, சில பிள்ளைகள் இன்னைக்கு தன் தகப்பனை போல நேசித்து மாமாவை நடத்துகிற பிள்ளைகள் இன்னைக்கும் இருக்காங்க. ஒரு புன்னகை சிரியோட தகப்பனிடத்தில் சிரிச்சு பார்க்கிற பிள்ளைகள் இன்னைக்கும் இருக்காங்க. வேற்றுமையா மாமா என்று 2 அடி தூர வைத்து பார்க்கிற பிள்ளைகள் இன்னைக்கும் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமியை சொல்லும் போது அன்பாக, என்னுடைய கடந்த நாள்ல நான் ஒரு சாட்சியை பார்த்தேன். நம்ம சர்ச்சில தான் ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணி பேசிட்டே இருந்தா. அப்ப அந்த பிள்ளைகிட்ட பேசும்போது அது நான் என்னை கூட்டிட்டு வர, நான் எங்க மாமியை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பேசினான். அவளுக்கு கூட 3-4 பிள்ளைகள் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த பிள்ளைகள் கேட்டாங்க உடனே, இந்த ஸ்தோத்திர காலத்துல
உன்னை கூட்டிட்டு வர ஒரு அம்மாவை கூப்பிடாத ஒரு மாமியை கூப்பிடுறேன்னா நீ ஒரிஜினல் ஒரு பேந்த நீ தான் குட்டி அப்படின்னு சொன்னாங்க அந்த பக்கத்துல இருந்த பிள்ளைங்க. அப்ப அவ சொன்ன போடி எனக்கு மாமி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவங்கள தான் கூப்பிட்டுருக்கேன். பாருங்க தேவ பிள்ளையே, அப்போ உண்மையாகவே ஒரு உயிரா மாமிய நேசிக்கிற பிள்ளையும் இருக்கிறாங்க. மாமி என்கிற ஸ்தானத்தில் 10 அடி தள்ளி அந்த மாமி என்கிற கண்ணோட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. மருமக என்கிற காரியத்துல குற்றத்தை மறைச்சி பேச வேண்டியதை பேசி போகிற மாமி இருக்கிறாங்க. மகள் என்கிற உரிமையோடு நீ செய்தது தவறுன்னு சொல்லி திருத்தி உள்ளத்தில் பாசமோ வெளியில கட்டளையா இருக்கிற மாமி இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ இதை கருதினவள் யார் என்றால் ஒரு நகோமி. அந்த நகோமி சொல்லுகிறா, மருமக்களே நான் விதவை, நான் இருக்கட்டும், நான் இருக்கிறேன். ஆனா நீங்கள் இளம் பெண்ணா இருக்கிறபடியால் விதவையா இருக்க கூடாது. முதல் அந்த மாமி அந்த பிள்ளைகளுக்கு அந்த எண்ணத்தில் கொண்டு வந்தது இது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு புருஷன் இறந்தா அநேக அம்மாமார் அந்த பிள்ளைகளை வெறுமையா நடு ரோட்டில் கடந்த நாளிலே ஒரு கதையை சொன்னாங்க. மகன் இறந்த அந்த நிமிஷத்தில் அந்த ஆறுதல் ஆராதனை வைக்க முன்ன அந்த மருமகளுக்கு பிள்ளை இல்லையா, அவங்கள அந்த வீட்டுல இருந்தே வெளியே தள்ளி ஆறுதல் கூட்டத்துக்கு தாய் வீட்டுல இருந்து அந்த பிள்ளை வந்தாங்களாம். பாருங்க, இப்படி செய்கிற கொடூர காலத்தில் சத்தியத்தை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நகோமியாய் நாம் இருக்கணும். அந்த நகோமி தன் மருமகள் இளம் பெண் என்று அறிந்து அந்த இளம் பெண்ணுக்கு முதல் தேவை திருமணம், இல்லைன்னா துணை தேவை என்று அவள் என்ன செய்து கொண்டாள், புரிந்து கொண்டாள். கைகளை தூக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தனது குடும்பத்தாரிடம் காண்பித்த தயவுக்காக அவர்களை மெச்சு பேசினார். மக்களே, நீங்க போங்க மக்களே, உங்க குடும்பத்துக்கு, உங்க குடும்பத்துல உங்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் தேடுவார்கள். என்னால இயலாது, ஏன்னா எனக்கு பிள்ளைகளும் இல்லை, புருஷனும் இல்லை. உங்க குடும்பத்துல அம்மா அப்பாவாவது உங்களை கவனித்து உங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கி உங்களை நடத்துவார்கள் என்கிற எண்ணம் அந்த நகோமிக்குள்ள இருந்தது. தேவ பிள்ளையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன நீங்க கேட்டீங்கன்னா, தாய் கண்டிப்பா ஒரு பிள்ளையை என்ன செய்வார்கள், தண்டிப்பார். தாய் கண்டிப்பா ஒரு பிள்ளையை தண்டிப்பார். இந்த இடத்துல தாய் பிள்ளையை தண்டிக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தண்டிப்பீங்க. நாமும் மாமிக்கும் அந்த உரிமை பிள்ளையை தண்டிக்க உண்டு. உண்டா இல்லையா? இல்லையா? இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. உண்டுன்னு சொல்ல. அல்லேலூயா. ஆமென், உண்டு. ஆனா நேசமும் பாசமும் காட்ட தாயை போல அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை கருதுகிறது ஒரு மாமியுடைய கையில உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேக காரியத்தை கருதவும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 படிச்சு வந்த ஒரு பிள்ளைய தாயினுடைய சோதர வார்த்தையினால படிக்க வைத்து வேலை எடுத்து கொடுத்த பின்பு, சம்பளம் வாங்கி 1 வருஷம் கழிஞ்ச பின்பு அந்த பிள்ளை கட்டுதான், இது யாருடைய உழைப்பு, யார் உழைப்பு, நான் பணம் சம்பாதிக்கேன், உன்னை கழுத்தை குத்தி வெளியே தள்ள வேணும் சொந்த புருஷனை பார்த்து சொல்லிச்சு. அந்த புருஷன் என்கிட்ட சொன்னது, நான் காசு நகையும் போட்டு கல்யாணம் பண்ணின இந்த பிள்ளைய, அப்புறம் எங்க அம்மாவுக்கு வர பிரித்தல்னால இந்த பிள்ளைய படிக்க வைத்தேன். இன்னைக்கு அவ சம்பாதிச்சு என்னே கழுத்தை குத்தி வெளியில கரங்களை தூக்கி. 2 விஷயமும் இருக்குது. ஆனாலும் கருதுகிறது யாருக்கு கையில் இருக்கிறது? ஆமென், மாமிக்கு. 2வது எதிர்காலத்துக்கான ஆசீர்வாதத்தை கூறினார். ஆசீர்வாதமா இருங்க. அவள் என்ன சொன்னா, போங்கள் என்னை விட்டு பிரிந்து நீங்கள் எப்படி இருங்க, ஆசீர்வாதமா இருங்கள் என்று சொன்னா. தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி போக வற்புறுத்தினார்.
ஓர்பாள் திரும்பி போய் விட்டாள். அல்லேலூயா. இதுல திரும்பி போனது ஓர்பாள், ஆமென், போக மாட்டேன் என்று சொன்னது ரூத். நம்ம போன வாரம் வரை யாரை பார்த்தோம்? சொல்லுங்க. நகோமி மாமியை பற்றி பார்த்தோம். இன்று யாரை பார்க்கிறோம்? மூத்த மருமகள் ஓர்பாளை பற்றி நாம் பார்த்தோம். அவள் திரும்பி என்ன செய்தாள்? போய்விட்டாள். வாசிங்க ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு. அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுக்கு 2 குமாரரில் ஒருவன் பெயர் மக்லோன், மற்றொருவன் பெயர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள், பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, யூதாவாகிய கோத்திரம். உங்க கோத்திரம் என்ன கோத்திரம்? யூத கோத்திரம். யார் கோத்திரம்? சோத்திரம். ஓர்பாள் அல்ல, எலிமெலேக்குடைய கோத்திரம். அப்ப யூத சோத்திரம். ஓர்பாள் எலிமெலேக்கு சந்ததிக்கு வந்ததுனால அவளும் அந்த கோத்திரத்துல என்ன செய்கிறான்? இப்ப அவளும் அப்படித்தானே வரும். அடுத்து மோவாப் தேசத்துக்கு போய் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்தில் போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். அவளும் அவளுடைய 2 குமாரர்கள். முதல் மரிக்கிறது யாரு? எலிமெலேக். இப்ப எத்தனை பேரா இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. எலிமெலேக் இறந்துட்டான்ல, இப்ப யாரா இருக்காங்க? 5 பேர். சோத்திரம் 5 பேரா இருக்காங்க. மாமி, சோத்திரம், பிள்ளைகள். அடுத்து நகோமியின் புருஷன் எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒரு நிமிஷம், எலிமெலேக்கு இறந்த பின்புதான் இந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? கல்யாணம் பண்ண. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்களில் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பெயர் ஓர்பாள், மற்றவள் பெயர் ரூத். அப்ப இப்ப யார மூத்தவா? ரூத்தா ஓர்பாளா? ஓர்பாள். மூத்தவள் யாரு? ஓர்பாள். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். எந்த இடத்துல 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள்? மோவாப். அப்போ இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் முடிஞ்ச வருஷம் எத்தனை? 10 வருஷம். புரியுதா? அதை எழுதிடுங்க. 10 வருஷம் அவங்க மோவாபில திருமணமாகி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரன் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள். இப்ப பாருங்க, மக்லோனும் கிலியோனும் இறந்த பின்பு, புருஷனை இறந்த பின்புதான் இவர்களுக்குள்ள என்ன வருகிறது? தனிமை. நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லி வந்தேனே, இந்த காரியம் இந்த வசனத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. தனிமை வருகிறது. தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று. பாருங்க, 10 வருஷம் எங்க இருந்தாங்க? மோவாப். இப்போ புருஷனே இழந்தாச்சு, 2 பிள்ளை இழந்த பிறகு நற்செய்தி காதுக்குள்ள என்ன செய்யுது? தவறான இடத்துக்கு நம்ம போவோமானா சில வருஷங்கள் நம்ம பாதிக்கப்படும் வரை நமக்கு தெளிவு என்ன செய்யாது? வராது. நற்செய்தி நம்ம காதுல என்ன செய்யாது? கேட்காது. இதை நல்லா ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் அல்லேலூயா நல்லா கவனிங்க. நாம் இழக்க வேண்டியது எல்லாம் இழந்த பின்புதான் நம்ம காதுக்கு வருது. அவங்க 10 வருஷம் இருந்தாங்க, புருஷன் இழந்தாங்க, பிள்ளைகள் 2 பேரும் இழந்தாங்க. அது
கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டது. எந்த தேசத்துல இருக்குது கேள்விப்படுகிறா? மோவாப் தேசத்திலிருந்து கேள்விப்படுகிறா. முதல் எதுக்கு மோவாப் தேசத்துக்கு வந்தார்கள்? எங்க பஞ்சம்? பெத்லகேம்ல பஞ்சம். அப்படி என்று சொல்லி எங்க வந்தாங்க? பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. பெத்லகேம்ல சோதர பஞ்சம் வந்தாலும் அதை கர்த்தர் ஆசீர்வாதம். அப்பத்தின் வீடு. அந்த அப்பத்தின் வீட்ல இந்த மோபா தேசத்து வந்தாங்க. மோபா தேசம் என்றால் என்ன சொன்னேன்? பாவம் நிறைந்த இடம், இச்சை நிறைந்த இடம். அந்த சோதரம் அந்த இடத்துக்கு இந்த அப்பத்தின் வீடாகிய வீடை விட்டு விட்டு என்ன செஞ்சு விட்டார்கள்? இங்க வந்துட்டாங்க. அதனால செய்தது தவறு. தேவப்பிள்ளே, நம்ம நல்ல சில காரியங்களை தீர்மானம் எடுத்து செய்ய தவற கூடாது. இப்ப 3 பேரை இழந்த பின்பு இவருடைய காதல் வருது. தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார். தேவன் சந்திக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார் என்று இப்ப கேள்விப்படி அங்க பெத்லகேம்ல இவங்க இருந்திருப்பி தேவன் சந்தித்து இவங்களுக்கு ஆகாரம் கொடுத்திருப்பார். இந்த இழப்புகள் என்ன செஞ்சிருக்காது? வந்திருக்காது. அல்லேலூயா. ஆனா இந்த இழப்புகள் யார் வந்துன்னா தேவனை விட்டும் தேவனுடைய ஆலோசனையை விட்டும் வழி மாறினபடினால் இந்த இழப்புகள் அங்கே என்ன செஞ்சிச்சு? வந்துச்சு. அடுத்து வாசிங்க. தன் மருமகளோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமகளோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு 2 மருமக்களோடு என்ன செய்கிறார்கள்? புறப்படுகிறார்கள். யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி. பாத்தீங்களா? வழி நடக்கை. அப்ப எந்த இடத்துல வச்சு இவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க? அப்படிதானே? இருவரும் 3 பேரும் பேசி வழி நடந்து வராங்க. அந்த வழி நடக்கையில் அவங்களுக்கு தீர்மானம் என்ன செய்கிறது? வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் தேவன் என்று அறியும்படி நம்ம என்ன செய்யணும்? அமர்ந்திருக்க வேண்டும். நானே கர்த்தர் என்று நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று காண்பீர்கள். இங்க ஆலோசனை எங்க வருது? நடக்கும் போது வருது. வாசிங்க. உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். முதல்ல அவங்க சொல்றது என்ன? ஒரு வசனத்தை முன்னாடி வாசிங்களா? தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். சொல்றது அவங்க என்ன? உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்க. எனக்கும் மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல. பாத்தீங்களா? மெச்சு பேசுறாங்க. மருமக்களே, எனக்கும் மரித்த உங்க புருஷனுக்கும் மாமனுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? தயை செய்தது. தயை சொன்னா இரக்கம் காண்பித்தது போல கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? தயவு செய்வார். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கு புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக. கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? சுகமாய் வாழ்ந்திருக்க. ஒரு மாமி தன் மருமகளை என்ன செய்யறாங்க? ஆசீர்வதிக்கிறார். அநேக மருமக்களை மாமிமார் என்ன செய்யாங்க? சபிக்கிறாங்க. அநேகர் சபிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? ஆசீர்வதிக்கிறாங்க. அடுத்து வாசிங்க. சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது. பாத்தீங்களா? இவங்க சொன்னது 3 நாளுக்கு
காரியம். என்ன காரியம் சொன்னாங்க? உன் புருஷன் வீட்டு, உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போங்க, எனக்கு தயவு செய்யுங்கள், மரித்தவர்களுக்கு எங்களுக்கும் தயவு செய்யுங்கள். அடுத்து நீங்கள் வாழ்ந்திருங்கள், கர்த்தர் உங்களை வாழ்ந்திருக்க செய்வாராக. அடுத்து என்று அவர்களை முத்தமிட்ட ஒரு 4 காரியத்தை என்ன செஞ்சுட்டா, வரிசையை செஞ்சோன்னு இந்த 2 மருமக்களும் ஆடுறாங்க. அல்லேலூயா. 2 பேரும் ஆளியாங்க. நிறைய நேரம் தேவன் சபையில தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவியார் ஒரு உணர்த்துவார் பாருங்க. வார்த்தையினால, செய்கையினால, வசனத்தினால, தூதன் மூலமாய், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய், ஆலோசனை மூலமாய், ஒரு மெல்லிய சத்தத்தின் மூலமாய் தேவன் உணர்த்துவார். அந்த நேரத்தில் நம்ம உணரப்பட்டு சில நாட்கள், சில நிமிஷங்கள், சில மணிக்கூர் அந்த காரியத்துக்கு கீழ்ப்படி. அப்புறம் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படி. இதுதான் நம்ம லைஃப்ல நாம் செய்கிற பெரிய 2 பேரும் ஓடு போட்டு என்ன செய்யறாங்க? ரோட்ல கத்தி அழியாங்க. யாரெல்லாம் அழியாங்க? ரூத் அழுகிறா, ஓர்பா அழுகிறா, நகோமியா அழுதுருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அது சொல்லப்படுகிறது, அழுதார்கள், சத்தம் போட்டு என்ன செய்தார்கள்? அழுதார்கள். சத்தமிட்டு அழுத அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். யாரெல்லாம்? 2 பேரும். எப்படி சொன்னாங்க? 2 காரியம் சொல்லியாங்க. கரங்களை தூக்கி அல்லேலூயா. 2 பேரும் சொல்லியாங்க, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்மோட கூட. அநேக நேரம் தேவ பிள்ளைகளை இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடு. தீர்மானம் எடுத்தீங்களா? எடுக்கலையா? ஆனா அது இருக்கா நம்ம வாழ்க்கையில? இப்போ விட்டு போறேன் இல்ல. நல்ல கவனிங்க. ரோட்ல வச்சு தீர்மானம் எடுக்கிறார்கள், வாழ்ந்தாலும் உம்மோடுதான். உங்களுடைய ஜனம், அதை வாசிமா திருப்பி. உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடன் கூட வருவோம். 2 தீர்மானம். உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்மோடு கூட எடுத்த தீர்மானம். ரோட்டில் வைத்து 2. உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்மோடு கூட வருவோம். நாம எப்படி தீர்மானம் எடுத்தோம்? அநேக நேரத்தில் எடுத்தோம் இல்ல. இங்க பாருங்க, இது 2 தீர்மானம் எடுத்தது 2 பேர். 2 பேரும், ஓர்பாளும் ரூத்தும் 2 பேரும் எடுத்தாங்க. உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்மோட கூட நாங்கள் வருவோம். எடுத்து வாசிங்க. அதற்கு நகோமி, என் மக்களே, 15 முடிஞ்சா திரும்பி போங்கள், என்னோடு ஏன் வருவீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? அவங்க கேட்டது நியாயமா? நியாயம் இல்லையா? நியாயமான காரியம். திரும்பி போங்க. முதல் எடுத்த தீர்மானம் என்னது? உம்மண்டைக்கு, உம்முடைய ஜனத்தண்டைக்கு நாங்கள் வரும். இப்போ அவங்க நியாயமான கொஸ்டின் எடுத்து சொல்றாங்க. போங்க மக்களே, போங்க. இனி நான் பிரசவித்து ஒரு மகனை உங்களுக்கு தர முடியும். இங்க பாருங்க, ஆவியில் அதெல்லாம் இருக்கும் போது, ஆமாண்டவரே அதிகாலையில ஜெபிப்பேன், தீர்மானம் எடுத்தது உண்மை. இப்ப கொஞ்சம் பலவீனம், ஒரு நாள் ஜெபத்தை விட்டோம். இப்ப சோதரம், நம்ம தீர்மானத்துல தடுமாறுகிறோம். சத்துரு சொல்லி, உனக்கு பலவீனம் இல்ல, நியாயமான கொஸ்டின் சொல்ற, பலவீனம் இல்ல உனக்கு. நீ நேரத்தை எவ்வளவு லேட்டா தூங்குன, தூங்கு தூங்கு தூங்கு. பைபிள் வாசிக்க தீர்மானம் எடுத்தது உண்மை. இப்படி எவ்வளவு வேலை செய்த, எவ்வளவு கஷ்டப்பட்ட, இந்த கஷ்டத்திலையும் நீ பைபிள் வாசிக்கணுமா? வேண்டாம், விட்டுரு. நியாயமானது தானே. இவ்வளவு டயர்டா இருக்கு உடம்பு, இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நாளைக்கு வாசிச்சுக்கிடலாம். உண்மைதானே? ஆமா. நீ போவே ஒரு ஆராதனை முடக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுத்தது உண்மை, ஜெபிச்சது உண்மை, கை தூக்குறது உண்மைதான். இப்ப பாரு, ஒன்ன போல யாராவது இங்க கஷ்டப்படுறாங்க, நீ போய் போய் என்ன கண்ட, என்னத்தை சாதிச்சுட்ட? வேண்டாம், விட்டு போ. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா இரு. நல்ல ஒரு ஆலோசனை தானே, நம்ம கேட்ட ஆலோசனை, நம்ம சரீரத்துக்கு கேட்ட ஆலோசனை. இப்போ நகோமி சொல்றா, ஆமா மக்களே, நான் எப்படி உங்களுக்கு என்ன பிள்ளை பெற்று தர முடியும்? நீங்கள் என்னை விட்டு
போங்கள். என் மக்களே, ம். திரும்பி போங்கள். ஆ. நான் பயந்து சென்றவள். ஆ. ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. ஆ. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்தது. ம். நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு ம். பிள்ளைகளை பெற்றாலும் ம். அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் ம். புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு ம். நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? ம். அது கூடாது. ஆ. என் மக்களே, என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் பாத்தீங்களா? அவங்க பேசி பேசி லாஸ்ட் என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறதுனால நீங்க தப்பி. நியாயமான கொஸ்டின். எவ்வளவு அருமையா சத்துரு கிரியை செய்யலாம் பாத்தீங்களா? உண்மைதானே மக்களே? இதுவரை தசமபாகம் கரெக்டா கொடுத்த, இதுவரை கரெக்டா எழுப்பி சோமனுங்க, இதுவரை ஆராதனையில 10 மணிக்கு ஒழுங்கா ஓடுங்க. என்ன தந்தாங்க ஏசப்பா? விரோதமா தானே எழுப்பியாங்க. அப்புறம் நீ ஓடி ஓடி போற? கரெக்டான ஸ்டார்டிங் பண்ண, தொடர்ந்தக்க, பிடிச்சு நிறுத்தத்தக்க அப்படி பேசுவான். அசிங்க உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். அவங்க சொல்றாங்க, மக்களே, உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விஷனம் இருக்குது. என்னது விஷனம்? இப்போ 2 பிள்ளைகள் இருக்காங்களே, யூத் பிள்ளைகளா இருக்காங்களே, வாலிப பிள்ளைகளா இருக்காங்களே, நான் என்ன செய்வேன் ஒரு வருத்தம் யாருக்கு இருந்தது? நகோமிக்குள்ள ஒரு வருத்தம் என்ன செய்தது இருந்தது. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ஆமென். சத்தமிட்டு ஓட என்ன செஞ்சிட்டாங்க? அழுதாங்க. மாமியை முத்தமிட்டு ஓர்வாள் என்ன செய்தாங்க? போயிட்டு. கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதித்தால் நாம் அடுத்த வாரம் எஞ்சிய பகுதி என்ன செய்யலாம் பார்க்க.